இஸ் ஃபேக் லவ். லைஃப் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்ஸ்டா லிங்க் மற்ற சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சின்னதாகவே இன்ட்ரோ பார்த்தலாம். அண்ட் நீங்கள் மட்டும்தான், உங்களுக்குன்னு யாரும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த ஸ்டோரி, டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க, அதுதான் நம்ம வீக்கு உங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வீக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வீக்கு உங்களுக்கு நடுவில் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. வீயோட ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா அண்ட் வீக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஏதாவது இந்த ஸ்பெஷலான டேஸ்லாம் வரும்போது உங்களை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். காலேஜ் டேஸ்லேருந்தே நீங்கள் ஸ்பெஷல் டேஸ் அந்த லீவ் எல்லாமே வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பேரண்ட்ஸுமே உங்களை அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. அண்ட் நீங்கள் காலேஜ் படித்தப்போலேருந்து ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ 4 இயர்ஸாக நீங்களும் அந்த பையனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பையன் பேர் ஜாக். ஸோ பேலன்ஸு ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். நீங்கள் மார்னிங் நல்லா இழுத்து போட்டு தூங்கி வச்சுருக்கீங்க. சடனாக உங்கள் மொபைல் ரிங் ஆகுது. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அந்த மொபைல் எடுத்துகிட்டு உங்கள் காதில் வைக்கிறீங்க. அந்த பக்கம் அறிவு இருக்கா, எருமை மணி எத்தனையாச்சும் இன்னும் தூங்கிட்டு இருக்க, ஆஃபீஸ் போகணுன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, எத்தனை டைம் கால் பண்ணுறது, இதோட 7th டைம் தெரியுமா? நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோனை பார்த்துட்டு சரி எஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு திருப்பி தூங்குறீங்க. ஒரு 5 மினிட்ஸில் மறுபடியும் ஃபோன் அடிக்குது. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நான் எஞ்சிட்டேன்டா, உருட்டாத, இழுத்து போட்டுட்டு மறுபடியும் படுத்து தானே இப்போ கூப்பிட வந்தானே எந்திரிச்ச. நீங்கள் அப்படியே மைண்ட் வாய்ஸில் என்ன கண்டுபிடிச்சிட்டான், இல்லை நான் எஞ்சிட்டேன், இப்போல்லாம் நான் ரொம்ப நல்ல பொண்ணு ஆகிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி கெட்ட பொண்ணுலாம் கிடையாது, நான் போய்ட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடியாகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு சைட் பை சைடு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர்லேயே இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே வரீங்க. அங்கே கரெக்டாக பைக்கில் வராது. நீங்கள் வீயை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வீடு பைக்கில் ஏறி உட்காருறீங்க. பைக் ஓட்டிகிட்டே என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி பிக்கப் பண்ண வரேன்லாம் எதுவும் சொல்லலையா? இல்லைடா, அவங்க ஆஃபீஸில் இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று போயிட்டுருக்கான். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு டைம்லாம் கிடைக்காதுன்னு நம்ம முதலே சொல்லிட்டான். இன்னும் ஒரு 2 வீக்ஸில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு இந்த டிரைவர் வேலையெல்லாம் இருக்காது அப்படின்றீங்க. ஐயோ எப்போ தான் வருவான்னு தெரில, வந்தானா தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறேன், வர மாட்டானே, ஆல்ரெடி 2 வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு. நீங்கள் வீயோட பேக் சைட்லேயே அடிக்கிறீங்க. அவர்கிட்ட சிரிச்சிட்டே போகிறாரு. ஸோ ஆஃபீஸ் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. போனதான் அவங்கவுங்க கேபினுக்கு போயிடுறீங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் கேபினில் உட்காந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. அவர் அட்டன் பண்ணிடுறாரு ஃபர்ஸ்ட் ரிங்லேயே. ஹலோ ஜாக், சொல்லுவாயன், ஆஃபீஸ் போயிட்டியா? வந்துட்டேன், இப்போ தான் வந்தேன். சாப்பிட்டியா? இல்லடி, எங்கே டைமே கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா, அதனால் சாப்பிடவே இல்லை அப்படின்றான். நீங்கள் ஏன்னா இப்படி பண்ணுற, ஒழுங்காக சாப்பிட்ணும்ல, ஹெல்த் முக்கியம்னு எத்தனை டைம் உனக்கு சொல்கிறது? சாப்பிட்றேன், இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் போய் சாப்பிட்டுறேன், ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, இதை முடிச்சுட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்றாரு. நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஜாக் இன்னும் சாப்பிட்லன்னு சொன்னது உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஜாக்குக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை போட்டு சென்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக உள்ள வராது. ஒரு கையில் ஒரு ஃபைலை வச்சுட்டு நீங்கள் பாட்டு என்னடா இன்றைக்கி இந்த ஃபைலை உனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுமா? சீச்சி அதெல்லாம் இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஆனால் அது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதை மட்டும் கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுறாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. நீங்களும் வீயும் ஜாலியாக பேசிகிட்டே விளாண்டுட்டே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரீங்க. அங்கே தான் ஜாக் பைக்கில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் கவனிக்கவே இல்லை. பார்த்துட்டு அயன் ஜாக் வந்திருக்கான். நீங்கள் ஜாக்கை பார்த்துட்டு வீக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய் ஜாக்கை ஹக் பண்ணுறீங்க. அவன் உங்களை பேக் ஹக் பண்ணுறான். ஆனால் வீயை முறைக்கிறான். வீக்கு அது பழகுனது தான். ஸோ அவர் பைக் எடுத்துகிட்டு உங்ககிட்ட சரி ஓகே நான் போகிறேன், நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் ஜாக்கை பார்த்து 2 வீக்ஸ் ஆச்சு தெரியுமா நம்ம மீட் பண்ணி, ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட என் ஞாபகமே வரல. இப்போ பாரு, நான் தான் கால் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன். அச்சோ ஒயன், உன் ஞாபகம் வராமல் இருக்குமா சொல்லு. உன் ஞாபகம் வராமல் தான் நீ கால் பண்ணும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிங்லேயே அட்டன் பண்ணுறனா? ஆமாந்தான்,
இருந்தாலும் நீயா வந்து கால் பண்ணவும் இல்லை, மெசேஜ் பண்ணவும் இல்லை, வந்து பார்க்க கூட இல்லை தெரியுமா? இந்த 2 வீக்ஸ் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹக் பண்ணுறீங்க. அவனை வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிட்டு, சரி வா இன்னைக்கு நைட் வரைக்கும் உங்க கூட தான் இருக்க போகிறேன். நைட்டு நான் எப்பவும் போல் வீட்டுக்கு போய்க்கிறேன், வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஹாப்பியாக ஜாக் கூட வந்து பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக வந்து வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கீங்க. ஜாக் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு உங்கள் மொபைலை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜாக்கோட மொபைலுக்கு வந்து கால் வருது. பட் நீங்கள் கண்டுக்கல. சைலண்ட்டில் மட்டும் அப்படியே போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. ரிப்பீட்டடாக கால் வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் வந்து சைலண்ட்டில் போடுறீங்க. பட் மறுபடியும் கால் வந்துட்டே இருக்கு. ஒரு 5 டைம்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மொபைலை எடுத்து பார்க்குறீங்க. அதில் வந்து மை லவ் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஜாக் வந்து உங்கள் நம்பரை தான் அப்படி சேவ் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் கால் பண்ணல. ஆனால் வேறு ஏதோ நம்பர்லேருந்து மை லவ்னு கால் வருது. உங்களுக்கு அதை பார்த்ததுமே கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் இருந்தாலும் ஒருவேளை அவங்க அம்மாவாக கூட இருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த காலை வந்து அட்டன் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் காதில் வைக்கிறீங்க. அந்த பக்கம் வந்து ஒரு பொண்ணு தான் பேசுகிறா. வந்துட்டு பேபி மிஸ் யூ என்ன சொல்லிட்டு போனேன், வந்துடுவேன்னு சொன்னல, பாரு டைம் நீ சொல்லி 1/2 ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் வரவே இல்லை, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்றா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜாக் வந்து வரா. ஸோ நீங்கள் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு அங்கே வந்து மொபைலை வச்சிடுறீங்க. ஃபுட்டெல்லாம் வந்துடுது. ஜாக் வந்து உட்காந்துட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டியா? ம் பண்ணிட்டேன். ஸோ 2 பேரும் வந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு வந்து அந்த கால் ஞாபகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரியும் இருக்க முடியல. உங்களால் அதை பற்றி கேட்கவும் முடியல. ஒரு மாதிரி இருக்குது. அவனை சந்தேகப்படுற மாதிரி ஆகிடுமோன்னு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜாக் வந்து ஏதாவது பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் கவனிக்காத மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் ஸ்லோவாக தான் சாப்பிட்றீங்க. ஜாக் பாட்டு, என்ன எப்போவும் வேகமாக சாப்பிடுவேன், இன்றைக்கி என்னமோ இவ்வளோ பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்க? ம் இல்லை இல்லை, அது பசிக்கலை. பசிக்கலையா? நீ தானே பசிக்குதுன்னு சொல்லி ஹோட்டல் போகலான்னு சொன்ன. ஆமாம் இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாதி வந்து சாப்பிட்டதுமே எந்திரிச்சிடுறீங்க. அவன் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. உங்களை அறியாமல் உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஜாக் பாட்டு, என்னாச்சும் ஏன் டல்லாக இருக்க? ம் ஒன்றும் இல்லை ஜாக், லைட்டாக தலை வலிக்குது, வீட்டுக்கு போகலாமா? போகலாமா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கூப்பிட்டு போயிடுறான். உங்கள் வீட்டு முன்னாடி விட்டுட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துட்டு உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு இன்ஸ்டா போய் ஜாக்கோட அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு அவனை யார் யார் ஃபாலோ பண்ணுறான், அவன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து வீக்கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுவி என்னாச்சு, ஏன் வாய்ஸ் டல்லாக இருக்குது? மேடம் ரொம்ப நேரம் அவுட்டிங் போயிட்டு வந்தீங்களோ? இருக்கும் நீங்கள் தான் உங்கள் பாய் ஃப்ரெண்டை வேறு ரொம்ப மிஸ் பண்ணீங்க. ஸோ 2 வாரமாக பார்க்காததுக்கெலாம் சேர்த்து வச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள்ல அப்படின்றாரு. நீங்கள் சரி இப்போ எதுக்கு கால் பண்ண? என்னடி இப்படிலாம் பேசியிருந்தா என்னடா அந்த கத்துவ ராட்சசியாட்டம். இப்போ என்னடானா எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்டுட்ருக்க? எதுக்கு கால் பண்ணியோ அதை மட்டும் சொல்லு. வீட்டுக்கு வந்துட்டியா இல்லையா? வந்துட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வேற என்ன? வேறு ஒன்றும் இல்லை. அயன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லவே அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே வந்து செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து புதுசாக நிறைய பேரை வந்து ஜாக் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுது. நீங்கள் அவங்களோட ஐடிக்குள்ளெலாம் போயிட்டு அவங்கள போஸ்டெல்லாம் வந்து சும்மா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 வீக்ஸுமே வந்து நீங்கள் ஜாக்குக்கு கால் பண்ணவே இல்லை. அவன் கால் பண்ணுறானா மெசேஜ் பண்ணுறானான்னு செக் பண்ணலான்ட்டு. ஆனால் அவன் காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல, உங்களை வந்து பார்க்கவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்களும் வியும் வந்து ஒரு கெஃபேல உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது, இது வேறு ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஜாக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதில் வந்துட்டு ஜாக் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் வரிசையாக வந்து ஸ்டோரியெல்லாம் வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அவங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் இருக்க அந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜாக் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருன்னு வருது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி வந்து ஒரு கிளப் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஜாக் நிறைய பொண்ணுங்க கூட சேர்ந்து ஜாலியாக வந்து பேசிட்டு டான்ஸ் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஐடிக்கு மாறி பார்க்குறீங்க. அதில் ஜாக்கோட எந்த ஒரு ஸ்டோரியுமே உங்களுக்கு ஷோ ஆகவே இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே அவன் உங்களை ஏமாத்துறானோ அப்படின்னு தோணுது. நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. வந்து உங்களை பார்த்து, என்ன தான் பிரச்சனை உனக்கு? நானும் 2 வாரமாக விடாமல் கேட்டுட்ருக்கேன். ஆனால் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லா தெரியுது ஒயன், நீ பெருசாக ஒரு விஷயத்த என்கிட்டேருந்து மறைச்சிட்ருக்கேன்னு. ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட சொல்லிடு. என்கிட்ட மறைச்சி நீ என்ன பண்ண போகிற? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. வேகமாக எந்திச்சு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடி ஆச்சு? ஏன் அழற? இப்போ நீ அழற அளவுக்கு நான் ஒன்றுமே சொல்லலையே.
இல்லை மீ, இந்த ஜாக் என்னை ஏமாத்துறான். ஏமாத்துறானா? ஹே, அப்படிலாம் இருக்காது. காலேஜ் படித்தப்போலேருந்து அவன் உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் எப்படி உன்னை ஏமாற்றுவான்? இல்லை, அவன் ஏமாத்துறான். எதை வச்சு நீ சொல்கிற? நீங்கள் அப்படியே வந்து உங்களோட இன்ஸ்டாவில் போய்ட்டு அந்த செகண்ட் அக்கௌண்ட் போய் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து காட்டுறீங்க. பாட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியிலேருந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதில் பார்க்குறாரு, வீக்கும் காட்டலை. வீன்ட்டு இதை பார்த்து எப்படி அவன் உன்னை ஏமாத்துறான்னு சொல்கிற நீ? ஒரு வேளை அவனோட ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்ல, ஆஃபீஸ் கொலீக்ஸாக கூட இருக்கலாம். ஏதாவது பார்ட்டிக்கு போயிருந்திருப்பான். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இப்படி டான்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்தா உனக்கு பிடிக்காதுல்ல, நீ கோவப்படுவ, பொசசிவ் ஆவன்னு சொல்லி அவன் ஹைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாரு. நீங்கள்ட்டு இல்லவே வேறு என்னமோ நடக்குதுடா, எனக்கு பயமாக இருக்குது, அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு தோணுது. ஏய் லூசாடி நீ, ஏன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் வியோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே குழந்த மாதிரி அழுதுட்ருக்கீங்க. வியும் வந்து உங்களை சமாதானம் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, எனக்கு தெரியும்ல, அன்றைக்கி ஒரு நாள் அவன் ஆஃபீஸ்க்கு என்னை பார்க்க வந்தான்ல, அன்றைக்கி நானும் அவனும் லாஸ்ட்டாக ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அவன் அப்போ ரெஸ்ட் ரூம் போயிருந்தான். அவன் மொபைல் அடிச்சுட்டே இருந்தது. நானும் பார்க்கக்கூடாதுன்னு சைலண்டில் போட்டேன். ஆனால் ரிப்பீட்டடாக கால் வந்துகிட்டே இருந்தது. சரின்னு சொல்லி பார்த்தா அவன் யாரையோ ஒரு பொண்ணை மை லவ்னு சேவ் பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? என்ன தானே அப்படி சேவ் பண்ணி வச்சுருந்தான். இப்போ வேறு ஏதோ ஒரு பொண்ணை அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கான். நான் அட்டன் பண்ணதும் அதுலேருந்து அந்த பொண்ணு எப்போ வருவ, நீ சொன்ன டைமை விட 1/2 hour லேட் ஆகிடுச்சு, நீ இன்னும் வரலன்னு கேட்குறா. எனக்கு அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல. ஆனால் அவன் ஏன் கால் பண்ணல, ஏன் மெசேஜ் பண்ணலன்னு ஒரு டைம் கூட கேட்கவே இல்லவே. ஆனால் இன்றைக்கி பார்த்தியா, எவ்வளோ கேர்ள்ஸ் கூட சேர்ந்து எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான்னு. நான் மட்டும் அவனை நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் அவனுக்கு என்னை பற்றி நினப்பு கூட இல்லைல்ல. ஏய் அப்படிலாம் இருக்காதுடி, நீ தானே சொன்ன அவன் ஏதோ ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கான், 2 வீக்ஸ்க்கு வந்து அவனால் உன்னை பார்க்கலாம் வர முடியாதுன்னு. இப்போ நீயே இப்படி பண்ணால் எப்படி வாயன்? ஒரு வேளை அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகியிருந்திருக்கும், அதுக்காக கூட அவன் பார்ட்டிக்கு போயிருந்துருக்கலாம்ல. உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? அப்படி போகிறதா இருந்தால் அவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இது மாதிரி ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்துருக்கலாம். 1 வீக் என்னால் பேசவே முடியல, இல்லை 2 வீக்ஸ் பேச முடியலன்னு சொல்லி அவன் கால் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஒரு மெசேஜாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல. எதுவுமே பண்ணலவே. இப்போ கூட பாரு, நான் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து அதெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கேன். எனக்கு பயமாக இருக்குமே, அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானா? அவனுக்கு நான் வேண்டாமா? வீண்ட்டு இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நீ கண்ணத்தோட நம்ம வீட்டுக்கு போகலாம். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நான் விசாரிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது, சரியா? ஓவர் திங்கிங்லாம் பண்ணாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராரு. அப்படியே அவங்கள வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டுக்கு பாய் கூட சொல்ல அப்படியே உள்ளே போகிறீங்க. வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுறாரு. வந்து வீட்டுக்கு போனதுமே ஜாக்குக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. ஜாக் அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஜாக்கோட நம்பர்லேருந்து கால் அட்டன் ஆகுது. ஆனால் அந்த பக்கம் வந்து யாருமே பேசல. மட்டும் இந்த பக்கம் வந்து ஹலோ ஹலோன்னு கத்திகிட்டே இருக்காரு. ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்போ அங்கே சடனாக வந்து வேறு மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கு. ஜாக் வந்து ஒரு கேர்ள் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரியெல்லாம். வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் அந்த கால் வந்து ஆனில் தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த பக்கம் நடக்கிறது எல்லாமே இந்த பக்கம் வந்து கேட்டுட்ருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அவன் வந்து உங்களை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிச்சிட்டான்னு. இருந்தாலும் ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் தானே அவன்கிட்டேயும் போய் கேட்க முடியும்னு சொல்லிட்டு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி இது மாதிரி ஜாக்கை பற்றி விசாரிக்கலாம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. நீங்கள் எப்பவும் போல் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. பட் எதுவுமே பண்ணல, சும்மா அந்த பெட்டில் அப்படியே படுத்துருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டு காலிங் பெல் வந்து அடிக்குது. நீங்கள் எந்திச்சு போகவே இல்லை. ஒரு 10 மினிட்ஸாக அடிச்சுட்டே தான் இருக்குது. உங்களுக்கு அதுக்கப்புறம் வெறுத்துருச்சு. ஸோ அதனால் கடுப்பாக எந்திச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அங்கே வந்து கையில் ஒரு பெரிய கட்டையை வச்சுட்டு நிற்கிறாரு. நீங்கள் அதை பாட்டு என்னடா பண்ண போகிற? ஏய் அறிவில்லையா? இத்தனை டைம் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கிறது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா உங்கள் கதவே நான் உடச்சிருப்பேன். நீங்கள் பாட்டு ஐயோ நல்ல வேலை வந்து திறந்துட்டேன் அப்படின்றீங்க. உள்ளே வந்துட்டு லூசா நீ? காலிங் பெல் அடித்தா உடனே வந்து திறக்கணும்னு தெரியாதா? பைத்திய கதையாட்ட உள்ளே உட்காந்துருக்க. என்ன ட்ரெஸ் இது? நீங்கள் பாட்டு நைட் ட்ரெஸ். இப்போ இந்த நைட் ட்ரெஸ்னால் எனக்கு தெரியாதா? ஏன் இப்படி உட்காந்துருக்க? சரி கிளம்பி வெளியே போகலாம். நான்லாம் எங்கேயும் வரல. ஏய் என்ன தாண்டி பிரச்சனை? நான் நேற்று தானே எல்லாமே உன்கிட்ட சொன்னேன். இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்ருக்க?
சரி வா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும். நான் வரல, நீ வேணா போ. நான் எங்கே போகட்டும்? உங்களை முறைச்சிட்டு என்ன மறந்துட்டியா? காலேஜ் படிச்சப்போ என்ன சொன்ன? உனக்கு ஃப்ரெண்டாக நான் மட்டும்தான்டா இருக்கணும், வேறு எவளாவது ஃப்ரெண்டாக இருந்தானா அவளை வந்து மிதிச்சிடுவேன் அடிச்சிடுவேன்னு அவ்வளோ வாய் பேசினேன். நான் வேறு உன் வார்த்தையெல்லாம் நம்பி வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸையுமே பிடிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாருமே அவன் லவ் பண்ணி அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கான். எனக்கு அதுக்கும் ஒக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதையாக கிளம்பி வெளியே வா, இல்லைன்னா நான் அப்புறம் புதுசாக ஃப்ரெண்டு பிடிக்கிறது வேறு வேலை இருக்குது எனக்கு அப்படின்றாரு. நீங்கள் முடிச்சுட்டு ஓ சார் புதுசாக ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பில்லோவை போட்டு அடிக்கிறீங்க. வந்து சிரிச்சுட்டே திருப்பி அவரும் அடிக்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பில்லோ ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. உங்களை பாட்டு அப்பா சிரிச்சிட்டியா, போ சீக்கிரம் போயிட்டு கிளம்பி வா வெளியே போகலாம் அப்படின்றாரு. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. வந்து கிச்சன்லேருந்து வராது. நீங்கள் பாட்டு கிச்சனில் என்னடா பண்ணிகிட்டு இருந்த? நீ எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்க மாட்டேன்னு தெரியும், அதான் சமைக்க போனேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போய் உட்காரிங்க. வந்து ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. நீங்கள் பாட்டு என்ன இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்க, என்ன பண்ணி தொலைகிறது? உனக்கெல்லாம் ஃப்ரெண்டாக போன பாவத்துக்கு இதை கூட பண்ணலனா எப்படி? மூஞ்சி எப்படி இருந்தது தெரியுமா நான் வரும்போது? அதை பார்த்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை, தின்னு. நீங்கள் பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்றீங்க. செம்மையாக இருக்குது. நீங்கள் பாட்டு வா உன்னை அம்மா செல்லன்னு சொல்கிறதுல தப்பே இல்லைடா, என்னம்மா சமைச்சிருக்க, இப்படி சமைச்ச கைக்கு வாட்ச் வாங்கி தரியா? இல்லை ஹேண்ட் ஷேக் வேணால் பண்ணலாம் அப்படின்றீங்க. உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அவர் அப்படியே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறீங்க. அப்படியே ஈவினிங் வரைக்கும் செம்மையாக என்ஜாய்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஈவினிங் போல் ஒரு லொக்கேஷன் அவன் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கான். அண்ட் அது இல்லாமல் அன்றைக்கி ஃபுல்லாக ஜாக்கை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போ லொக்கேஷனில் இங்கே வந்தால் அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. பார்த்துட்டு அயன் நீ வீட்டுக்கு போறியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். என்ன வேலை? ஒரு இடத்துக்கு போகணும்டி. அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். என் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ வீட்டுக்கு போ, நான் போயிட்டு அங்கே திருப்பி உன் வீட்டுக்கு வரேன். முடியாது, நானும் வருவேன். செல்ல போடி. முடியவே முடியாது. அம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன காலையிலேருந்து உன் ஃபோனுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, இப்போ கூட யாரோ அனுப்பின மெசேஜை பார்த்து தானே போகிறேன்னு சொல்கிறேன். என்னடா என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் பிடிச்சிட்டியா? ஆமாம், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தி வச்சு மேய்க்கிறதே இங்கே பெரிய வேலையாக இருக்குது. இதில் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு வேறு. இப்போ எனக்கு அது ஒன்று தான் குறைச்சல் பாரு. நீங்கள் பாட்டு அப்புறம் எங்கே போகிற? அதுவும் என்னை கழட்டி விட்டுட்டு என்னையும் கூட கூட்டிகிட்டு போ. உங்களை பாட்டு என் செல்ல வீட்டுக்கு போடி, நான் பார்த்துட்டு வரேன். முடியவே முடியாது. ஆல்ரெடி இந்த ஜாக் பிரச்சனை வேறு எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இப்போ நீயும் இப்படி பண்ணுறல. உங்களை பாட்டு சரி, நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் நீ அந்த ஜாக்கை பற்றி எதுவுமே நினைக்கக்கூடாது, சரியா? என்ன சொல்கிற நீ? சரியா இல்லையா? அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. சரி நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு இருக்குது, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி இருக்குது. பேசாமல் சொன்ன மாதிரி வீட்டுக்கே போயிருக்கலாமோன்னுலாம் தோணுது. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. ஒரு இடத்துல பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு பீச் சைடு இருக்க ஒரு ஹோட்டல். ஸோ நீங்களும் கூட உள்ளே போகிறீங்க. அங்கே போனது ஒரு டேபிளில் உட்கார்றாரு. நீங்களும் போய்ட்டு ஆப்போசிட்டில் உட்காருறீங்க. உங்களை பாட்டு அயன் உனக்கு ஜாக் மேலே இன்னமும் லவ் இருக்கா? நீங்கள் பாட்டு என்னடா எப்படி கேட்குற? 4 வருஷமாக அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி லவ் இல்லாமல் இருக்கும்? எனக்கு இப்போ அவன் மேலே கோவம் தான். அவன் பேசினான்னா நான் கண்டிப்பாக அவன் கூட போயிடுவேன் அப்படின்றீங்க. உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் பாட்டு ஏன்? ஜாக் இங்கே தான் இருக்கான் அவன். ஜாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேட போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கணத்தை பிடிச்சிட்டு இங்கே பாரு, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, ஓகேவா? அவன் இங்கே தான் இருக்கான், ஆனால் அவன் உன்னை பார்க்க வரல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இல்லை, அவன் இங்கே வேறு ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான். என்ன சொல்கிற? அமைதியாரு அப்படின்றான். நீங்களும் உட்காந்துருக்கீங்க. 2 பேருக்கும் ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணுறாரு. அது வந்ததும் குடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஜாக்கோட பேக் சைட் தெரியுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜாக் அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விட்டுட்ருக்கான். அது அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸை பிடிச்சி டர்ன் பண்ணிட்டு
எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நீ அவனை லவ் பண்ணதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் உனக்கு பிடிக்குமேன்ற ரீசனுக்காக நான் அமைதியாக இருந்தேன். இதுக்கும் மேலே அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக எந்திரிக்கிறாரு. நீங்கள் கையை பிடிச்சிட்டு இது நீ எதுவும் பண்ணிடாத, நான் போய் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். என்னடி பேச போகிற, என்ன பேச போகிறான்னு கேட்டேன். அவன்கிட்ட இதுக்கப்புறம் பேச உனக்கு என்ன இருக்குது? நீங்கள் பாட்டு ப்ளீஸ் தான், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அவன் பேசட்டும் என்கிட்ட. அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியும்ல, ப்ளீஸ் தான். உங்களை முறைச்சிட்டு திருந்தவே மாட்டல்ல நீ. நீங்கள் பாவமாக பார்க்குறீங்க. அவர் அப்படியே உட்காந்துட்டு போ அப்படின்றாரு. நீங்கள் அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டு ஜாக் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவனுக்கு உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் வேகமாக ஏஞ்சிட்டு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே வந்திருக்கியா, யார் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். நீங்கள் போய் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அதை நான் கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இவ கூட உனக்கு என்ன வேலை? இல்லை அது அப்படின்றாரு. அந்த ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு எஞ்சி வேகமாக உங்கள் கையை தட்டி விட்டுட்டு, என்னடி என்ன நினச்சிட்டுக்கோ மனசில், இவ்வளோ பேர் இருக்கிறதுல நீ பாட்டுக்கு வந்து இவன் ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்க. அவன்ட்டு பிசாம இது ஒயன். ஓ, உன்னோட எக்ஸா? அதான் மேடம்க்கு இவ்வளோ கோவம் வருது. நீங்கள் அடுத்த செகண்ட் அவளை ஓங்கி ஒரு அறை வைக்கிறீங்க. அவள் அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் ஜாக்கை பாட்டு உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன், அவள் குறுக்க ஏதாவது பேசுனா கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். சொல்லு. நான் உனக்கு எந்த விதத்தில் அவளை விட குறைஞ்சி போயிட்டேன்னு இப்போ நீ அவள் கூட சுற்றி தலையிற. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு தோணல, ஒரு மெசேஜ் பண்ணணும்னு தோணல, என்னை வந்து பார்க்கணுன்னு தோணல. நீ தானே சொன்ன ப்ராஜெக்ட் பிஸியாக போயிட்டுருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. இருந்தும் அந்த 2 வாரம் நான் உனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ 2 வீக்ஸாக நீ கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணல. நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு? இல்லை நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க. இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இவன் ஜஸ்ட் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட், அவ்வளோதான் அப்படின்றாரு. அவளுக்கு கோவம் வந்துச்சு. அவள் வேகமாக அங்கே ஜாக் பக்கத்தில் வந்துட்டு, என்ன சொன்ன, ஃப்ரெண்டா? இவளுக்கு உனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ உட்காந்து அழுது என்கிட்ட ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் தானே எனக்கு மேலே லவ்வே வந்தது அப்படின்றா. நீங்கள் அவளை பாட்டு என்ன சொன்னா, பிரேக்கப் ஆகிடுச்சா? உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலன்னா அது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீ. நான் எப்போடா அவனை பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறீங்க. அவன் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே நின்று அடி வாங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பாட்டு ஒரு செகண்ட் என்னை பற்றி யோசிச்சிருப்பியா? ஏன் என் கூட இருந்தது அவ்வளோ போர் அடிச்சிருச்சா உனக்கு? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேனா? நான் உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேனா? என் கூட லைஃப் லாங் இருன்னு நான் சொன்னேனா? காலேஜ் படித்தப்போ எத்தனை டைம் சொன்னேன், எனக்கு இந்த லவ்வெல்லாம் வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், என் லைஃப்பில் யாருமே நிற்க மாட்டாங்க, நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு கேட்டியா? நீ அதானடா பின்னாடியே வந்த, நீ அதானே லவ் பண்ணுறேன்னு சொன்ன, பிடிச்சிருக்குன்னு சொன்ன, லைஃப் லாங் கண் கலங்காமல் பார்த்துக்குவேன்லாம் சொன்னேன். அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. அவன் பார்த்ததும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். ஆனால் செம்ம காட்டில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவனை மாற்றி கொஷினாக கேட்டுட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் வேகமாக உங்கள் கையை தட்டி விட்டுட்டு, என்னடி சும்மா விட்டால் பேசிகிட்டே இருக்கா, அடிச்சுட்டே இருக்கா, ஒரு தடவை அடி வாங்கினா திருப்பி அடிச்சுட்டே இருப்பியா என்ன? இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் இவ கூட வந்து லவ் பண்ணி வச்சுக்கிறது உனக்கு பிரச்சனையா? ஆமாம் அப்படி தான் சொன்னேன், இப்போ எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. எனக்கு உன் மேலே லவ்வே இல்லை ஒயன், அது ஏதோ அப்போ அறியாமல் வந்துடுச்சு அவ்வளோதான். இப்போ எனக்கு உன் மேலே சுத்தமாக லவ் கிடையாது. அது எப்படி, எப்போ பாரு என்ன லவ்வர்னு சொல்லுவேன், ஆனால் இவன் கூடவே சுற்றுவேன், இவன் கூடவே வீட்டுக்கு போவேன், இவன் கூடவே ஆஃபீஸ்க்கு போகுவேன், இவன் கூடவே அவுட்டிங் போவேன். நம்ம எங்கேயாவது தனியாக போகலான்னு சொன்னால் கூட பாதியிலே கால் பண்ணி இவனை வர சொல்லிடுவேன். கேட்டால் ஏன் கூட இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லுவேன். காலேஜ் படித்தப்போ உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ எப்போ இவன் கூட பேச ஆரம்பிச்சோ, அதிகமாக இவன் கூடவே இருக்க ஆரம்பிச்சியோ, அப்போலேருந்து தான் எனக்கு உன் மேலே இந்த லவ் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நானும் வேண்டான்னு சொல்லிடலாம் நினச்சேன். ஆனால் அப்போது நீ என்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உன்கிட்ட வேண்டான்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் சொல்லலை. போதுமா? இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக உன் மேலே எனக்கு லவ்வே இல்லை. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் ரிப்பீட் மோடில் உங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அவன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டான். வந்து உங்களை அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. உங்களை பாட்டு ஒயன் ஒயன் பாருடி, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, வா ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வந்து உங்களை பைக்கில் கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டு அவரும் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. நீங்கள் அழுதுட்டு அப்படியே போய்ட்டு ரூமில் வந்து உங்கள் பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அவரால் சமாதானமே பண்ண முடியல.
நீங்கள் அழுது ஒரு கட்டத்தில் உங்களையவே அறியாமல் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டீங்க. மட்டும் ஸ்டில் உங்கள் பக்கத்தில் உட்காந்தே இருக்காரு. நீங்கள் மார்னிங் போல் எழுந்துச்சி பார்க்குறீங்க. அப்படியே பெட்டில் உட்காந்த மாதிரியே அந்த ஹெட் போர்டில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுந்துச்சி போயிட்டு ரெஸ்ட் ரூமில் நின்று ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸ் நைட் அந்த அழுத்ததெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நேற்று நடந்தது எல்லாம் மறுபடியும் ஞாபகம் வருது. உங்களை மீறி நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போதே வீக்கு வெளியே சவுண்டு கேட்குது, நீங்கள் அலற சவுண்டு. ஸோ எழுந்துச்சி ரெஸ்ட் ரூம் டோர் போட்டு தட்டுறாரு. நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அப்படியே டவலை வச்சு தொடச்சிட்டே வெளியே வரீங்க. உங்களை பார்த்து, ஐயா நீங்கள் பாரு அழுதியா மறுபடியும்? எப்படி அழாமல் இருக்க முடியும்? அவனை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணேன், உன் கூட இருந்தேன், அதனால தான் அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். உங்களை கூட்டிகிட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் அழுதுகிட்டே பார்க்குறீங்க. உங்களை பார்த்து, அவன் சொன்னது 100% ட்ரூ. அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் மேபி அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதில் தப்பு ஃபுல்லாக என் மேலே தான் வயன். என்ன தான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ஒரு லிமிட்டில் இருந்திருக்கணும். நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேருக்கும் தனியாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் இப்போ பாரு உன் கூடவே இருந்தால, மேபி அவனுக்கு அதனால கூட அப்படி தோணி இருந்திருக்கலாம். லூஸு மாதிரி பேசாத, நீ என் ஃப்ரெண்டுடா, அவனுக்கு அது தெரியும்ல. நான் உன் ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யோசிச்சு பாரேன், எந்த பையனுக்கு தான் லவ் பண்ணுற பொண்ணு இன்னொரு பையன் கூட க்ளோஸாக இருக்கிறது பிடிக்கும்? டெய்லி உன்னை ஆஃபீஸ்க்கு நான் தான் கூட்டிகிட்டு போவேன், ஆஃபீஸ்லேயே ஃபுல்லாக உன் கூட இருப்பேன், திருப்பி வீட்டுக்கு நான் தான் கூட்டிகிட்டு வருவேன். இதில் அப்பப்போ நம்ம வெளியெல்லாம் வேற போவோம். எல்லாமே அவனு பார்த்துருப்பான்ல. நியாயமாக பார்த்தா நான் பண்ணதெல்லாம் அவன் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி இருந்திருந்தா அவனுக்கு அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அது எதையுமே புரிஞ்சுக்காம நானும் அப்படியே நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்போ பாரு அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம உன் கூட சுற்றிட்டு இருந்துச்சல்ல. அதனால தான் இன்றைக்கி நீ இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க. தப்பு பண்ணது எல்லாமே நான், ஆனால் பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிச்சிட்டு இருக்கல்ல. இல்லை உன் மேலாம் எந்த தப்பும் இல்லை. அவனுக்கு நான் உன் கூட பேசுறது பிடிக்கல, உன் கூட பழகிறது பிடிக்கலன்னா அவன் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல ஒரு வார்த்தை. இது மாதிரி நீ அவன் கூடவே எப்போவுமே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்ச நேரம் என் கூட என் கூட அவன் கூட இருக்க மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. எனக்கு தான் புரியலை, உன் கூட இருந்த ஹாப்பியில் எனக்குன்னு யாருமே இல்லைல்ல. நீ தானே ஃபர்ஸ்ட் வந்த. ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபேமிலி இப்போ என் ஃபேமிலி மாதிரி இருக்குல்ல. அந்த சந்தோஷத்தில் எங்கே நான் உன்கிட்ட பிரிஞ்சு போயிட்டா கண்டிப்பாக நமக்குள்ளே பெரிய கேப் வந்துடுமோன்னு நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் வரைக்கும் வேணும்னு சொல்லி உன் கூடவே இருந்தேன். அது அவனுக்கே தெரியும் தெரியுமா? எத்தனை டைம் அவன்கிட்ட இதை பற்றி நான் பேசியிருந்திருப்பேன். உங்களை பாட்டு, அதான் என் தப்பு. நீ அவன் கூட இருக்க டைமும் அவன்கிட்ட என்னை பற்றியே பேசிகிட்டு இருந்திருக்க. ஒரு பையனாக கண்டிப்பாக அவனுக்கு அந்த இடத்துல கோவம் வந்தது சரிதானே. அதே மாதிரி உன் இடத்துலேருந்து பார்த்தா நீ பண்ணதும் சரிதான். சின்ன வயசுலேருந்தே தனியாக இருந்த நீ ஒரு ஃபேமிலி கிடைக்குது, ஒருத்தர் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பேங்கிற மாதிரி ஹோப் கொடுத்துருக்காங்கும்போது நீ அந்த இடத்துல யோசிச்சதும் சரிதான். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணது நான் மட்டும்தான். ஐம் ரியலி சாரி வயன். ப்ராமிஸாக என்னால் உன் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு நான் நினச்சதே கிடையாது. இப்படி வரும்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வையன், சத்தியமாக நான் எப்போவும் விலகி போயிருந்திருப்பேன். இந்த அளவுக்கு அதை வர விட்டுருக்கவே மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு தாட் வரவே இல்லை. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு சமாதானம் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே நார்மல் ஆகிடுறாரு. நீங்கள் பார்த்து, சரி ஓகே நீ வீட்டுக்கு போ. இல்லை இல்லை நான் உன் கூடவே இருக்கேன். இல்லை நீ வீட்டுக்கு போ அப்படின்றீங்க. உங்களை பார்த்து, இல்லை போடா, நிஜமாக போட்டுமா? போ. கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்திருக்கீங்க. உங்களுக்கு பசிக்கலை, தூக்கம் வரல, ஒன்றுமே இல்லை, அப்படியே பிளாங்காக இருக்குது. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, ஒன்றுமே தெரியாமல் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் மொபைலை பார்க்கணும்னு தோணுது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை எடுத்துகிட்டு கால் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஜாக்கோட பேர் இருக்குது. ஸோ நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுறீங்க, அவன் அட்டனே பண்ணல. ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டு கண்ணை மூடி படுத்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போ சொன்னது, ஜாக் சொன்னது எல்லாம் சேர்ந்து ஓடுது.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, ஜாக் என்னென்ன தப்பு பண்ணியிருந்திருக்கான், ஸோ அதை எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லி எல்லா விஷயமும் புரியுது. பட் அதுக்குள்ளேயே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. நீங்கள் ரிப்பீட் மோடில் வந்து ஜாக்குக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கால் பண்ணியிருப்பீங்க. அவனுக்கே இரிட்டேட் ஆகிடுச்சு. அவன் லாஸ்ட்டாக தான் அந்த கால் அட்டன் பண்ணுறான். ஏய், இப்போ எதுக்கு சும்மா கால் பண்ணிட்டே இருக்க? அதான் அட்டன் பண்ணலன்னு தெரியுதுல்ல. நேற்றே நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு. சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. உன்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. நேற்றே எல்லாம் முடிஞ்சிருச்சு தான். இருந்தாலும் எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 1/2 hour மட்டும். நம்ம எப்போவும் மீட் பண்ணுவோம்ல, அந்த பார்க் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. அவன் அப்படியே பார்க்குறான். ஏன்னா அவன் வந்து நீங்கள் ஏதாவது எதிர்த்து கத்துவீங்கன்னு நினச்சிருந்துருப்பான். பட் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பேசிட்டீங்க. அவனும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த பார்க்குக்கு வந்துடுறான். நீங்களும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து உட்காந்துருக்கான். கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவளை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து இவனை பார்க்குறீங்க. இவன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, சொல்லு, என்னமோ சொல்லணும்னு சொன்னேன். இந்த விஷயத்தில் உன் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது. நான் ஒத்துக்கிறேன். எப்போ பாரு உன்னை விட்டுட்டு கூடவே சுற்றிட்டு அலைஞ்சது, அவனுக்கே மெசேஜ் பண்ணுது, அவனுக்கே கால் பண்ணிட்டு இருந்தது, உன்னை கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட இக்னோர் பண்ண மாதிரி நானும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் இப்போ தெரியவே இல்லை. உனக்கு தெரிஞ்சதில்ல. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை, நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன்னா 2 அடி அடிச்சாதே சொல்லியிருந்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி முதுகு பின்னாடி குத்திருக்க. இதே விஷயத்த நீ அவளை லவ் பண்ணாமல் நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்தேன்னு வையேன், எனக்கு பெருசாக தெரிஞ்சிருந்துருக்காது. எல்லா தப்பும் என் மேலே தான். நான் பண்ண தப்புக்கு இந்த பனிஷ்மெண்ட் சரி நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ அவளை லவ் பண்ணிட்டு அவள் கூட சுற்றிட்டு எல்லாத்தையும் மறைச்சிருக்கல என்கிட்ட இருந்து. இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உனக்கு அவளை பிடிச்சனால தான் நீ இதெல்லாம் காரணம் காட்டி என்னை விட்டுட்டு போறியோன்னு தோணுது. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணது 100% உண்மை. இப்போவும் சொல்கிறேன், என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க. ஃப்யூச்சரில் வேறு யாராவது வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீ தான். என்ன பண்ணுறது, என் ஃபர்ஸ்ட் லவ் ஃபேக் லவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, அவங்க கையை பிடிக்கிறான். நீங்கள் பாட்டு, என்ன உட்காரு, உட்காரு. நீங்களும் உட்காருறீங்க. அவங்கள பாட்டு, சரிதான், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே கரெக்டாக இருக்கணும். நீ கரெக்டாக இருந்தாலும் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்து அதிக டைம் அவன் கூடவே இருந்தாலும் எனக்கு அதுதான் கோவம். ஆனால் அதுக்காக நானும் இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாதுல்ல. நீ சொன்ன மாதிரி உன்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும், சண்டை போட்டிருக்கணும், நான் அடித்து ஏதாவது பண்ணி உன்கிட்ட அதை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். மேபி கோவமாக இருந்ததால கொஞ்ச நாளில் நீயே அதெல்லாம் புரிஞ்சுட்டு வந்திருந்திருப்ப. அதை விட்டுட்டு நானே இப்படி பின்னாடி போய் இப்போது இது இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நிஜமாகவே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நிறைய ஆசை வச்சுருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் நானே வழி மாறி போயிட்டேன். ஐம் சாரி. நீங்கள் அப்படியே சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு ஏஞ்சிட்டு, சாரி. ஒரு சாரியில் எல்லாமே மறைஞ்சிடும்ல. ஆனால் இந்த வலி மறையாதே. எனக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு இப்போது உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு தோணலை, அதுக்காக உன்னை விட்டுட்டு போகணுன்னு தோணலை. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து அழுதுகிட்டே போயிடுறீங்க. அவனுக்கும் உங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஜாக் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜாக்கோட கையை வந்து பிடிக்கிறா. ஜாக் அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு, என் மேலேயும் தப்பு இருந்திருக்குல்ல, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அயன் மாதிரி பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்னு. மிஸ் பண்ணிட்டேனா? அவள் ஜாக்கை ஒரு மாதிரி பார்க்குறா. ஜாக்குன்ட்டு, இல்லை இல்லை, என்னதான் இருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். 2 வருஷமாக அவளை ஏமாற்றிட்டே இருந்திருக்கேன். அவளுக்கு நான் டிசர்வே இல்லை. அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறான். அவன்ட்டு, நீ எனக்கு டிசர்வ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு டிசர்வ் தான். நான் உனக்கு டிசர்வ்னு நினைக்கிறேன். வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. நீங்கள் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வரீங்க. அங்கே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டு டோரை தட்டிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உள்ளே போயிட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க, எங்கே போயிருந்த, அறிவில்லையா, எத்தனை டைம் கால் பண்ணுற, ஏய் ஃபோன் பேக்கில் சைலண்டில் இருந்ததுடா, அதான் பார்க்கல, சரி வா அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. வந்து சோஃபாவில் உட்கார்றாரு. நீங்கள் பாட்டு, ஆஃபீஸ் போகலையா,
ம்ஹ்ம். ஏன்? ஏன்னா, எனக்கு ஒரு மாரி வீட்டுக்கு போனதுல வந்து அப்செட்டாவே இருந்தது. ஒரு மாரி பயமா இருந்ததா, அதான் ஆஃபீஸ் போல. இங்க வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா நீயும் இல்ல. அது அதுக்கு மேல எவ்ளோ பயமா இருந்தது தெரியுமா? நீங்க வீய பார்த்து சிரிச்சுட்டு, "என்ன சூசைட் பண்ணிக்குவேன்னு நெனச்சியோ? ஏய் லூசு! அப்பல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் அறக்க பறக்க ஓடி வந்த?" அதுவும் தான் நெனச்சேன். சூசைட் பண்ணிக்கலாமோ? லைஃப்ல யாருமே என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்க மாட்டாங்களோன்னு. என்ன பண்றது? ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே என் லைஃப்ல இவ்ளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டியும் நான் உயிரோட இருக்கேன். கண்டிப்பா என் லைஃப்லயும் ஒரு நாள் நான் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க மாரி ஒரு விஷயம் நடக்கும்ல. அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேன். பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க ரூமுக்கு போறீங்க. எந்திச்சு கிச்சனில் பார்க்குறாரு ஃபுல்லா க்ளீனா இருக்கு. ஒண்ணுமே வந்து சமைக்காத மாரி. வந்துட்டு, "ஏய் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையா?" "பசிக்கல, சாப்பிடல. அதனால சமைக்கவும் இல்ல" அப்படின்றீங்க. வந்து உங்கள மொறச்சிட்டே வெளிய வந்துடுறாரு. ஸோ ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில வந்துருது. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. நீங்க அப்ப தான் வந்து கிச்சனுக்கு வரீங்க. பார்த்தா அங்க டேபிள் ஃபுல்லா ஃபுட்டா இருக்கு. நீங்க பாட்டு, "என்ன? என்னண்ணா? காலைலேருந்து சாப்பிடலல்ல. உனக்கு ரொம்ப பசிக்கும்ல அதான். வா வா வந்து உட்காந்து சாப்பிடு." நீங்க பாட்டு, "என்னடா? சாப்பிடு வா." "வி இப்ப எனக்கு சாப்பிடலாம் மூடு இல்ல." "ஏய் சாப்பிட்றதுக்குலாம் மூடு வேணுமா? மூட்டு வந்து உட்காரு." நீங்களும் வந்து போய் உட்கார்றீங்க. வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஸோ 2 பேரும் வந்து சாப்பிட்றீங்க. வந்து கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க அப்படியே யோசிச்சுட்டே சாப்பிட்றீங்க. உங்கள பாட்டு, "அயன் ம் யோசிக்காம சாப்பிடு. நான் உன்ன ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போறேன்." "எங்க?" "நீ சாப்பிடு நான் சொல்றேன்." நீங்களும் வந்து சாப்பிட்டுறீங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து நீங்களும் வெளிய வரீங்க. வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏறுன்றாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் நீங்கள் வந்து சைலண்ட்டாக பைக்கில் ஏறுறீங்க. அப்படியே வந்து ஒரு 1 ஹவர் போகுது. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ வந்து ஃபுல்லாக இருட்டிடுச்சு. இன்னைக்கு வர ஃபுல் மூன். ஸோ செம்மையாக இருக்கு பார்க்கறதுக்கே. நீங்களும் அப்படியே இறங்கி கூட போறீங்க. அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து ஒரு செம்ம பெரிய லேக் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து ஒரு படகு மாரி ஒண்ணு சின்னதா நின்னுட்டுருக்கு. வந்து உங்கள அதில ஏற சொல்றாரு. நீங்க பாட்டு, "என்ன பண்ணிட்டுருக்க? ஏய் பார்த்தா யாராவது ஏதாவது நெனச்சுக்க போறாங்கடா! வந்து திட்டிற போறாங்க." "அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. நீ வா." நீங்களும் வந்து அதில ஏறி உட்கார்றீங்க. வந்து அத ஓட்டிட்டு போறாரு. ஸோ நடு லேக்ல போய் நிக்குது. உங்கள பாட்டு, "பாத்தியா? சுத்தி எப்படி இருக்குன்னு?" நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ஃபுல்லா தண்ணி. அந்த தண்ணியில நிலாவோட வெளிச்சம் தெரியுது. மேல வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் இல்ல. வெறும் நிலா மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் மழை வர மாரி அந்த கிளைமேட்ல வந்து சில்லுன்னு காத்தெல்லாம் அடிக்குது. சுத்தி மரமா தான் இருக்கு. காடு மாரி இருக்கு பார்க்கறதுக்கே. நீங்க வந்த வழியே தெரியாத மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. உங்கள பார்த்து, "வானத்துல எவ்ளோ ஸ்டார்ஸ் இருந்தாலும் சரி, மூன் தனியா தான் இருக்கும். பாரேன் இன்னைக்கு எந்த ஸ்டார்ஸுமே இல்ல. ஆனா மூன் இருக்கு. யார் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படிதான். நம்ம நம்ம லைஃப்பை வாழ்ந்து தான் ஆகணும். நீ சொன்னல்ல, நீ இவ்வளோ நாள் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்த, கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும்னு. அது மாதிரி கண்டிப்பாக உன் லைஃப்பில் எல்லாமே ஒரு நாள் ஹாப்பியாக மாறும். அப்போது நீ என்னெல்லாம் மறந்துடுவ. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்ப. எனக்கு தெரியும். இப்போ அவன் உன்னை விட்டுட்டு போனது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவன் உன்னை ஏமாத்துனது, நீ அவனை லவ் பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் உனக்கு ஞாபகம் வந்துட்டே தான் இருக்கும். உன்னால் அதை மறக்க முடியாது தான். இருந்தாலும் நீ மறக்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். நம்ம லைஃப்பில் வர எல்லாருமே நம்ம லைஃப்பை ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சிலர் சந்தோஷமான வழியில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சில பாடங்களை கற்றுக் கொடுத்து சில வழிகளோடு சேர்த்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். யார் யார் கூட எந்தெந்த லிமிட்டில் இருக்கணும்னு. மேபி அதுக்காக தான் ஜாக்கும் நானும் உன் லைஃப்பில் வந்தோமோ என்னவோ. நான் இப்படிலாம் பேசுகிறேன்னு உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காத. உன்னோட லாஸ்ட் பிரீத் இருக்க வரைக்கும் உன் லைஃப் லாங் ஃபுல்லாக உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக உன்னோட லைஃப்பில் இருப்பேன். ஆனால் பி இன் மை லிமிட். மேபி ஜாக் உன்னோட சோல்மேட் இல்லை போல். உன் சோல்மேட்டை நீ சீக்கிரமாகவே மீட் பண்ணுவ. அதுக்கப்புறம் உன் லைஃப் கண்டிப்பாக எல்லாமே மாறும். அப்போவும் நான் உன் கூட இருந்து நீ சந்தோஷமாக இருக்கிறத தூரமாக நின்று பார்த்து ரசிப்பேன். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களை வந்து அழாதன்னுலாம் சொல்லலை. அப்படியே உட்காந்தே இருக்காரு. எதுவுமே பேசல அதுக்கப்புறம். நீங்களும் உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஃபுல்லாக அழுது முடிச்சிட்டிங்க. உங்களை பாட்டு, "உனக்கு இன்னும் அழணுன்னா கூட அழுதுரு. இன்னும் எவ்வளோ நாள் அழணுமோ ஃபுல்லாக அழுது முடிச்சிடு. அதுக்கப்புறமா ஒரு நாள் தெளிவாக எந்திரிச்சு உன்னோட வாழ்க்கையை புதுசாக வாழ ஆரம்பி." எல்லா விஷயத்துக்குமே ஒரு நியூ பிகினிங் இருக்கும். நியூ பிகினிங் ஒவ்வொரு டைமும் ஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி
சீக்கிரமாக இது எல்லாத்தையும் விட்டுட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணு. ம் எல்லாமே நியூவாக கிடைக்கும். எல்லாத்தையும் புதுசாக பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணு அப்படின்றாரு. நீங்கள் வியப்பாட்டு, அப்போது இதுக்கப்புறம் என் கூட இருந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்கிறியா? ஆமாம். அதுக்காக உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அங்கே இருக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக நான் இருப்பேன். ஆனால் உன் லைஃப்குள்ளே இன்னொரு பர்சன் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உன் கூட பேசவே மாட்டேன்லாம் இல்லை. இப்போ மாதிரியே டெய்லி மெசேஜ் பண்ணுவேன், கால் பண்ணுவேன், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்டாக அவன் பண்ண வேண்டிய எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். அவங்களுக்கான இடத்த விட்டுட்டு நான் அப்படியே விலகி நின்று பார்ப்பேன். நீங்கள் வியை வந்து எந்திச்சு ஹக் பண்ணுறீங்க, வியை உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 2 பேரும் அங்கேயே உட்காந்து அந்த மூமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஆஃப்டர் 1 இயர் இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல, வேறு ஒரு கம்பெனிக்கு வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹையர் பொசிஷனில் இருக்கீங்க. வியும் அதே மாதிரி அதே கம்பெனிலேருந்து ஹையர் பொசிஷன் போயிட்டாரு. ஸோ உங்கள் லைஃப்பில் பாஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் ஆகி மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்து டெய்லி நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வர்றது இந்த மாதிரி தான் வந்து உங்கள் டேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டியா, கிளம்பிட்டியா, பார்த்து ஆஃபீஸ்க்கு போ, சேஃபாக போயிட்டியா, இந்த மாதிரி விஷயம்லாம் மட்டும் மெசேஜ் பண்ணி கேட்பாரு. டெய்லி அது மட்டும் நடக்கும். நீங்களும் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க. ஒரு 2 ஸ்டாப் தள்ளி வந்து ஒரு பையன் அதே பஸ்ஸில் ஏறுறான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்றான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, குட் மார்னிங், இன்றைக்காவது பேசுவியா, இன்றைக்கும் பேச மாட்டியா? நீங்கள் அவனை பார்த்து, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, லாஸ்ட்டு 3 மந்த்தாக இதையே தான் வேலையாக பண்ணிகிட்ருக்க. ஏய், நான் வேலைக்கு போயிட்டு தான்ப்பா இருக்கேன், அதுக்காக பர்சனல் லைஃப்பை விட முடியுமா சொல்லு? எனக்கு ஏன்னு தெரில, உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே பிடிச்சிதா, அதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. சரி, நீயும் செட் ஆவான்னு பார்க்குற, மடங்க மாதிரியே. நீங்கள் அவனை பாட்டு நவரியா, ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அவனும் இறங்குறான். நீங்கள் அவனை பாட்டு, உன்கிட்ட பைக் இருக்குது தானே, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் பஸ்ஸில் வந்துட்டுருக்க? என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிக்னலில் தான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் பைக்கில் தான் போயிட்டுருந்தேன். நீ பஸ்ஸில் உட்காந்துருந்தேன், நான் உன்னை பார்த்தேன், ஆனால் நீ என்னை பார்க்கல. இந்த லாஸ்ட்டு 3 மந்த்தாக தான் நான் உன்னை வந்து பஸ்ஸில் வந்து டார்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த் டெய்லி இந்த பஸ் கூடவே வந்து உன்னை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நீ என்னை பார்க்கவே மாட்டேன். 3 மாதமாக ஒருத்த உன்னை ஃபாலோ பண்ணேன், ஆனால் நீ பார்க்கவே இல்லை. அதனால தான் பஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணலாமே பண்ணேன். இப்போவும் நீ சரியாக பேச மாட்டேன், எடுத்து தான் பேசுகிற. இட்ஸ் ஓகே, லவ் இஸ் பிளைண்ட். ஸோ என்னோடய லவ்க்கும் நீ திட்டுறது அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. உன்னை லவ் பண்ணால் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நீ என்னை ஹாப்பியாக பார்த்துக்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றாரு. நீங்கள் பாட்டு, லுக் மிஸ்டர், இங்கே நான் இருக்கிறது மற்றவங்கள பார்த்துக்கிறதுக்காக இல்லை, என்ன நான் பார்த்துக்கணும், என் லைஃப்பை நான் வாழணும், அதுக்காக தான். எனக்கு இந்த லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பொண்ணுங்களை பிடிக்கும், அவங்கள கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகுங்க. அதை விட்டுட்டு ஏன் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. அவன் அப்படியே கடுப்பாக வந்து கிளம்பி அவன் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வீக்கெண்ட். நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, வீடாக நிற்கிறான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கீங்க, ஏண்டி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா, வாசல்லே நிற்க வச்சு பேசுகிற, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராது. நீங்களும் வந்து வீயை பார்க்குறீங்க. அப்படியே போயிட்டு சோஃபாவில் உட்காராரு. நீங்கள் போய் வீக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னடா? அதுவா, ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேன், பட் மேடம் சொல்கிற மாதிரி தெரியல, அதான் சரி நானே என்னென்னு கேட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் அப்படியே பாட்டு, என்ன முக்கியமான விஷயம்? என்ன முக்கியமான விஷயமா? ஏண்டி 6 மாதமாக ஒருத்தவன் பின்னாடியே சுற்றி உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான், ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? நீங்கள் பாட்டு, டேய் அவன் 6 மாதமாக சுற்றுறாங்கிறது எனக்கே இப்போ ரீசெண்டாக தான்டா தெரியும். 3 மந்த்தாக ஃபாலோ பண்ணான், கூடவே வந்தான், அப்பப்போ பேசியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான். இருந்தாலும் அவனை பார்க்கும்போது கொஞ்சம் கெட்ட பையன்மாரிலாம் தெரில, அதனால அவன்கிட்ட சொல்லலை, அவ்வளோதான் அப்படின்றீங்க. நீன்ட்டு அதே தான், அவன் கெட்ட பையன்லாம் கிடையாது. நீங்கள் அப்படியே வியை பார்க்குறீங்க. சிரிச்சிட்டே, ஏய் எனக்கு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் தெரியும், அவனாக தான் வந்து என்கிட்ட பேசினான். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. நான் அவனை பற்றி நிறைய பக்கம் விசாரிச்செல்லாம் பார்த்தேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் ஃபேமிலி நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஃபேமிலி தெரியுமா? அவன் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அவங்க சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மான்னு சொல்லி அவனோட அந்த சிஸ்டர்ஸு, பிரதர்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ஸ்டில் ஒரே வீட்டில் இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. உங்களை பாட்டு,
அதே மாதிரி அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாதாம். என்ன கொஞ்சம் பொண்ணுங்கள சைட் மட்டும் அதிகமாக அடிப்பானாம். நீங்கள் வீயை பார்க்குறீங்க நக்கலா. வீ சிரிச்சிட்டு, ஏய் கண்ணு இருக்கவங்களாம் சைட் அடிக்க தாண்டி செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. சைட் அடிக்கிறது தப்பு இல்லையே. ஏன்னா நீயும் சைட் அடிப்ப, நானும் சைட் அடிப்பேன். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து அந்த பையனை பற்றி நிறைய சொல்கிறாரு. நீங்கள் பாட்டு இவ்வளோ சொல்கிற, அவன் பேரை சொல்லவே இல்லை. வீ உங்களை பாட்டு என்ன இப்படி கேட்குற, அவன் பேர் உனக்கு தெரியாதா? தெரியாதுடா. அவன் வந்து என்கிட்ட ஒரு டைம் கூட ஹாய் என் பேர் அப்படின்னு சொல்லி அவன் பேரை சொன்னதே கிடையாது. ஹாய் ஒயன், அவனுக்கு என் பேர் தெரியும், அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்ருப்பான், ஏதாவது பேசுவான். மற்றபடி அவன் பேர் அவன் என்கிட்ட சொன்னதே கிடையாது அப்படின்றீங்க. வீ பாட்டு அட கிறுக்கு பயலே, 6 மாதமாக பின்னாடி வந்தேன்னா 3 மாதமாக பேசினேன்னா பேரை சொல்லாமல் பேசியிருக்கிறான். ஷபா, நம்ம தான் பைத்தியம் நினச்சா நம்ம கூட இருக்கிறதெல்லாம் நம்மளை விட பெரிய பைத்தியமாக தான் இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் சிரிச்சிட்டே, சரி சொல்லு, உனக்காவது அவன் பேர் தெரியுமா தெரியாதா? ஆ தெரியும் தெரியும், அவன் பேர் பார்க் ஜிமன். ஜிம்மனா? அவனை மாதிரியே அவன் பேரும் க்யூட்டாக இருக்குது. என்ன, அவனை மாதிரியே பேரும் க்யூட்டாக இருக்கா? அப்போ மேடம் அவனை பார்த்துருக்கீங்க. டேய் 3 மாதமாக வந்து பேசினான்னு சொல்கிறேன், பார்க்காம எப்படிடா இருப்பேன்? பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் கோவமாக பதில் சொல்லியிருக்கேன், சம்டைம்ஸ் சலிப்பாக பதில் சொல்லியிருக்கேன். அப்போ கூட அவன் சிரிச்சுட்டே பேசுவான் தெரியுமா? அந்த ஸ்மைல் அழகாக இருப்பான். ஆனால் வேண்டாம் அப்படின்றீங்க. வீ பாட்டு என்ன வேண்டான்னு சொல்கிற? வீ இன்னும் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயத்தெல்லாம் தாங்குற அளவுக்கு என்கிட்ட எனர்ஜி கிடையாது. ஓகேவா? எல்லாமே தெரிஞ்சு நீயே ஏன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்றீங்க. வீ உங்களை முறைச்சிட்டு, இது சரிப்பட்டு வராது, அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க, வா போகலாம். நீங்களும் வந்து கிளம்பிடுறீங்க. ஏன்னா வீ அம்மா வர சொன்னாங்க, இல்லை ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படியே பிளாங்காக கேட்பீங்க, அவங்க என்ன சொன்னாலும் சரி. ஸோ அதனால் நீங்களும் வந்து வீ கூட போகிறீங்க. அங்கே வந்து வீயோட அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தது எல்லோரும் ஹக் பண்ணி வெல்கம் பண்ணிட்டு பேசுகிறாங்க. வீ அம்மா பாட்டு, அயன் சொல்லுங்கம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போதைக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே வீயை பார்க்குறீங்க. வீ அப்படியே கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்கள் பாட்டு, மா நீங்கள் ஏன் அதை பற்றியெல்லாம் ஒரே பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கே யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கன்ட்டு வீக்கு பொண்ணு பார்க்குறதா? பொண்ணை வச்சுட்டு பையனுக்கு போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? நீங்கள் பாட்டு, என்ன இவளுக்கா? இவள் ஸ்கூல் தானே போகிறா. வீ உங்கள் தலையிலே அடிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ண போகிறோன்னு இப்போ எப்போ அம்மா உன்ட்ட சொன்னாங்க? வீ அம்மா வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் பொண்ணுன்னு சொன்னது ஒன்று தான் அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே கண் கலங்கி அவங்கள பார்க்குறீங்க. அவங்க உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு, நான் பல டைம் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் நீயும் ஒரு பொண்ணுன்னு. அப்படி இருக்கும்போது என்ன அதெல்லாம் வாய் வார்த்தைன்னு நினச்சியா? நாங்கள் எல்லாருமே மனசார உன்னை எங்கள் பொண்ணாக தான் பார்க்குறோம். வீ சொன்னான், ஏதோ ஒரு பையன் ரொம்ப நல்ல பையனாமே, அப்பா கூட விசாரிச்சார் தெரியுமா 1 வீக்காக. அந்த பையன் பற்றி எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு என்னமோ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் லாங் ஹாப்பியாக இருப்பேன்னு தோணுது அப்படின்றாங்க. வீயோட சிஸ்டர் வந்துட்டு, ஆமாம் ஆமாம், நான் கூட அந்த மாமா கிட்டே பேசினேன் தெரியுமாக்கா, ரொம்ப நல்லா பேசுகிறாரு, ரொம்ப கேரிங்காக இருக்காரு, உன்னை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே செம்மையாக பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்றா. நீங்கள் அவளை பாட்டு, நீ எப்போ பேசின? அதுவா, நேற்று தான் நானும் வீயா அவங்க வீட்டுக்கு போனோமா, அப்போ பேசணும் அப்படின்றா. நீங்கள் வீயை முறைக்கிறீங்க. அவர் எழுந்துச்சி வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி வராத ஃபோனை காதில் வச்சுட்டு வெளியே போயிடுறாரு. வீ அம்மா வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அம்மா வேறு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்றாங்க. நீங்கள் சின்ன ஸ்மைலோட, எனக்காக அவன் என்னை லவ் பண்ணான், நானாக அதை அக்செப்டே பண்ணல, அதுக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து எனக்கு அந்த பையன் கரெக்டாக இல்லையாங்கிற அளவுக்கு ஃபேமிலியாக விசாரிச்சுருக்கீங்க, எல்லோரும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நான் சூஸ் பண்ண லைஃப் எனக்கு தப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண லைஃப் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றீங்க. வீ அம்மா உங்களை ஹக் பண்ணிட்டு, அவன் கூட இருந்தால் கண்டிப்பாக நீ நல்லா தான் இருப்ப, சப்போஸ் அவன் ஏதாவது பண்ணான்னா தோலை உரிச்சிட மாட்டேன் அப்படின்றாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, அப்போது கல்யாணத்துக்கு ஏற்பாடெலாம் பண்ணலாமா? நீங்களும் ஓகேன்னு தலையாட்டுறீங்க. அவங்களும் ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வீட்டிலே தான் இருக்கீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறமா வீ ஃபேமிலி வந்துட்டு ஜிம்மனோட ஃபேமிலிக்கிட்டலாம் ஃபுல்லாக பேசி மேரேஜ்க்காக எல்லா ப்ராசஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 1 மந்த் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேரேஜ். ஸோ நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு ரூமில் இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு வித நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் கையை பிசைஞ்சிட்டே உட்காந்துருக்கீங்க. வீ வந்துட்டு, பா இன்றைக்கி தான் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க. நீங்கள் வீயை முறைக்கிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்னடி இவ்வளோ சில்லுன்னு இருக்கு, பார்த்து பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துற போகிற, கலாய்க்காதடா, பயமாக இருக்கு வீ,
ஏன்? அது ஏன்னு தெரியல. ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா ரொம்ப பயமா இருக்கு. வி அவங்கள ஹக் பண்ணிட்டு, ஐ திங்க் நீ இதுக்கப்புறம் உன்னோட ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறேன்னு நினைக்கிறேன். உன் ஃப்யூச்சர் அவன் கூட நல்லா தான் இருக்கும். இல்லைன்னு வையேன், அவனை தொலைச்சிட மாட்டேன். நாங்கள் அவனை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அவனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தால் அடுத்த செகண்ட் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணு, அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன் அப்படின்றாரு. நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. வியோட அப்பா உள்ள வந்துட்டு, அயன் அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு, வா போகலாம். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் வந்து கை நீட்டாரு. வி வந்து உங்களை பார்த்து, என்ன பார்த்துட்டே நிற்கிற, அப்பா கையை பிடிச்சிட்டு போ அப்படின்றான். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே டியர்ஸ் வருது. வி அப்பா வந்து உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு, நாங்கள் பல டைம் சொல்லிட்டோம், எதுவுமே வார்த்தைக்கு இல்லை, எல்லாம் மனசுலேருந்து சொன்னது. ஸோ நீயும் இதுக்கப்புறமாவது எங்களை மனசார ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, நான் முன்னாடியே உங்களை மனசார அப்பா, அம்மாவா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறீங்க. வி வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வி அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த ரெட் கார்பெட்டில் நடந்து போகிறீங்க. ஜிம்மன் வந்து அங்கேருந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போகிறீங்க. வி அப்பா வந்து உங்கள் கையை ஜிம்மன் கையில் கொடுத்துட்டு போய் வி அம்மா பக்கத்தில் நின்றுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாதர் எல்லாமே சொல்லிவிட்டு ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ரிங்கெல்லாம் மாற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நீங்களும் ஜிம்மனும் உட்காந்துருக்கீங்க. மற்றவங்களாம் அங்கே கெஸ்ட்டு கூட பேசிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஜிம்மன் வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து, ஓ பாஸ்ட்டில் என்ன இருந்தது, நீ எப்படி இருந்த, எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து உன்னோட ப்ரெசண்ட்டும் ஃப்யூச்சரும் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹாப்பியாக மாற்ற முடியுமோ அவ்வளவும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்றாரு. நீங்கள் ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் அப்படியே பார்த்து, இந்த ஸ்மைலுக்காகவே என்ன வேணாலும் பண்ணலாம் போலன்றாரு. நீங்கள் அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே வந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஜிம்மன் கூட இப்படி ஹாப்பியாக இருக்கிறத வியும் வந்து கீழேருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்புறம் என்ன, எப்பவும் போல் ஜிம்மன் கூட சேர்ந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ இந்த ஸ்டோரியில் என்னென்னா, யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ எல்லோரையும் அந்த லிமிட்டில் தான் வச்சுருக்கணும். அதுவும் முக்கியமாக இந்த பாய் ஃப்ரெண்ட், லவ்வர், ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வரும்போது ஒரு பையனாக அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நம்ம அதை விட்டுட்டு இன்னொரு பர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் வரதான் செய்யும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் வரக்கூடாதுன்னா நமக்கு யார் இம்பார்ட்டண்ட்டோ அவங்களுக்கு தான் நம்ம லைஃப்பில் முக்கியமான இடம் கொடுக்கணும். அண்ட் நம்ம லைஃப்பில் பார்க்குற எல்லோரும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நம்மளை விட்டுட்டு போகாது. நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது நமக்கான விஷயமே கிடையாது. ஸோ அதை ஃப்ரீயாக விட்டுட்டு நமக்கான விஷயம் கரெக்டான டைமில் வரும். ஸோ அதை நம்பி அதுக்காக வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேடா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. லவ் யூ ஆல். பாய் பாய்.